Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போது நம்ம வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிவன் டெம்பிளுக்கு அடுத்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கேரளா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஏன் இங்கே வந்திருக்கேன்றது இப்போ நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ மிக முக்கியமான இடம் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில். ஸோ மஸ்ட் விசிட் அதுதான் நான் வந்திருக்கோம். இங்கே ஒரு அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ ஆட்டோவில் தான் வந்தோம், அதுக்கு அந்த நோ பார்க்கிங் சார்ஜஸ் அதுக்கு எதுவுமே கிடையாது. இதுதான் கேரளா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ். டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பார்க்க வேண்டிய இடம் இது. ஸோ நம்ம கேட் என்ட்ரியில் நம்ம டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மொத்தம் 28 ஸ்டூடியோ இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டூடியோ பார்க்க போகிறோம், கிராஃப்ட் ஸ்டூடியோ. ஓகே வாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இடத்துக்கு போக போகிறோம். வாவ், வாட் ஏ பியூட்டிஃபுல். உளுக்கைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. என்ன ஒரு ஃபினிஷிங் பாருங்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல். நான் இந்த மாதிரி வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல. இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக அவங்க கொடுக்கறது இங்கே பாருங்கள். என்ன ஒரு குவாலிட்டி, என்ன ஒரு ஃபினிஷிங் பாருங்கள். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாராவது இது போல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இங்கே கேரளா வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கோவளத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கேரளா ஆர்ட் கிராஃப்ட் வில்லேஜுக்கு வாங்க. ஸோ கியூட், ஸோ கியூட். இங்கே பாருங்க, இது கீ செயின். வாட் ஏ கியூட். என்ன ஒரு பியூட்டியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க. கீ செயினில் உளுக்கை கீ செயின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, இது வந்து கீ செயின் கிடையாது, காரில் தொங்க விடுற மாதிரி இருக்குது. நம்ம காரில் கிளாஸ் மிரர் இருக்கும் இல்லையா, அதில் தொங்க விடுற மாதிரி. பென் ஸ்டாண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பென் உளுக்கையில் இருக்கு. சூப்பர்ல. ஸோ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அற்புதமாக இருக்குல்ல. சூப்பர் சூப்பர். செண்டி மேளம். மியூசிக்கல்னு வரும்போது மனசு கொஞ்சம் இதமாக இருக்குது பார்க்கும்போது. அதெல்லாம் இசை கலைஞர்கள் வந்து அதை வாசிக்கும் போது நம்ம கேட்கும்போது சந்தோஷம் இருக்கும். அவங்களாம் அதை கற்றுக்கிறது எவ்வளோ சிரமம் இல்லை, எல்லாருக்கும் வந்துடாது ஃப்ரெண்ட்ஸ்.
கடவுள் யார் யாருக்கு அந்த gift கொடுத்தாங்களோ அவங்க மட்டும் தான் இதை சாதிக்க முடியும், ஆமாம் இசைக்க முடியும். ஹேட்ஸ் ஆஃப். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இது வந்திருக்கிறது வந்து டீக் வுட்டு கிராஃப்ட் வந்திருக்கோம், காமிக்கிறேன். ஸோ உள்ள என்ட்ரி ஆகிறோம். ஃபுல்லாக எலிஃபெண்ட்டுடைய ஃபேஸ் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கைவண்ணத்தில். What a beautiful கிருஷ்ணர். Super Krishna. Wow, please don't touch. பெருமாள் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெருமாளை காமிக்கிறேன். இங்கே இருக்கிறது எல்லாமே திக்கூடால் செய்யப்பட்டது. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு எலிஃபண்ட் ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 rupees கிட்ட வருது. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற போல் ரேட்டு மாறுபடும். ஒரு நம்பிக்கையான ஒரு இடம் இது. இங்கே வாங்கினீங்கன்னா அவங்க பண்ண அந்த கைவண்ணங்கள் ஒவ்வொன்றும் காமிச்சிருப்பேன். மைனூட்டாக அந்த கண்கள் தான் மிக முக்கியமானது. ஒரு விக்கிரகத்துக்கு வந்து மிக முக்கியமான அந்த கண்கள், அதில் தான் உயிர் ஓட்டம் இருக்கும். அது ஒவ்வொரு இங்கே இருக்க பார்க்க அந்த சிற்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மைனூட்டாக அழகாக செதுக்கியிருக்காங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. வேணுன்றவங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு திக்கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தவங்களுக்கு நன்றி. ஸோ பேப்பரில் செய்யப்பட்ட ஒர்க் பார்ப்போம். வா, டிஃப்ரென்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பேப்பரில் அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பேப்பர் தான் இங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேப்பரில் தான் இங்கே இருக்கிற விநாயகரை பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கிற இந்த கிட்டார் இதுவுமே அதில் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற யானைகள் தெரியுதா, இந்த யானை, இந்த பூனை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பேப்பரில் பண்ண ஆர்ட் தான் இது எல்லாமே. இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே இன்ஸ்டாகிராம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்களா இந்த லோகோ. ஃபைன். இங்கே பாருங்கள், அந்த பேப்பர் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நைஸ், சூப்பராக இருக்குது. இங்கே பீகாக், இந்த கார், சரி மிஸ்டர் மோகன்லால், நாராயண் குரு, ஹோம் ஸ்வீட் ஹோம். வாவ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது கதகளி. இதுவும் அந்த பேப்பர் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்கன்றது என்னால் நம்ப முடியல. அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அந்த பேப்பர் ஒர்க்கில். நான் காமிச்சேன் அந்த பேப்பரில், சூப்பராக இருக்குது. ஸோ கணேசா அகைன்
இசைக்குயில் சித்ரா மேடம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பேப்பர் இருக்குது. அவங்க ஹேரு, அவங்க நெத்தி அந்த ஸ்டிக்கர் போட்டு, அவங்க காது தோடு, இப்படி எல்லாமே அவங்க ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், இங்கே இல்லை உங்கள் குழந்தைங்க, அவங்க ஏதாவது ஒரு கிஃப்டாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் அழகாக அந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு உரு கிராஃப்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த படகு ஷிப்பு தான் போல இருக்குது. See this. இது போல் கிராஃப்ட் தான் இங்கே இருக்குது. இங்கே ரேட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 3500. இப்போது இந்த பார்க்குற இந்த ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு வேலைப்பாடுகள் இருக்குது பாருங்கள். இதில் இந்த சைஸில் இருக்கக்கூடிய இந்த படகு வந்து பார்த்தீங்கன்னா 3500 அவங்க ரேட் போட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா இருக்கு. ஸோ nice. Wow, what a big size. Super friends. See, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் தெருக்கி விட்டுருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கு. இதோடைய ப்ரைஸ் என்ன தெரியுமா? 25,500 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது 25,000 ப்ளஸ். செமையாக வந்துருக்காங்க. என்ன ஒர்க் பாருங்க. ஃபுல்லாக வந்து அங்கே த்ரெட்டு ஒரு மாதிரி த்ரெட் ஒயர் தான் அவங்க வந்து அதை கனெக்ட் பண்ணி அப்படி நேராக கொண்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து கைவண்ணம். கஷ்டப்பட்டு இது வந்து மிஷினில் செய்ய முடியாது. ஒரு கைவண்ணத்தில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இது. இங்கே பாருங்கள், இன்னும் ஸ்டிஃப்னஸில் அவங்க டைட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள் அந்த கயிறெல்லாம். ஸோ கைவண்ணத்துக்கு என்றைக்குமே ஒரு தனி மரியாதை, அதுக்கான தனி ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஷிப் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய நாட்கள் ஜாஸ்தி இருக்கும். ஒரு 2 நாட்கள் அது 3 நாட்கள் அப்படி எடுத்துக்கிட்டால் தான் இந்த ஒர்க்கை முடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த நான் நாட்கள் சொன்னதே எனக்கு தெரிஞ்சு கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நாட்கள், ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் அவங்க இதே ஷிப் பண்ணுறதுக்கு எடுத்தால் மட்டும்தான் இது கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு நாள் கூலி கணக்கு இதெல்லாம் பார்த்து பண்ணும்போது இந்த ரேட் வந்து நிற்குது. ஸோ வேணுன்ற விருப்பப்படுறவங்க, அழகு வீட்டில் இது போல் அழகு வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். உள்ள எடுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஷாப்பு. ஸோ அவங்க பண்ண கைவண்ண பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். இதை தான் அவங்க நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்த அவுட்லுக்கில் அந்த அளவுக்கு அவங்க மாற்றுறாங்க. ஒர்க் பண்ணுற இடம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சரி, இதுதான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒர்க் ஷாப். அவங்க ஒர்க் ஷாப் ஒவ்வொன்றும் முடித்த பிற்பாடு தான் அந்த இடத்துக்கு நமக்கு வந்து டிஸ்பிளேக்கு வருது. அவங்களுடைய கைவண்ணத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதனால தான் இந்த ப்ரைஸ் இருக்குது. என்னடா இவ்வளோ ப்ரைஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் வேலைப்பாடுகள் ஜாஸ்தி, அதனால தான் இப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷிப் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? 15 டேஸ்க்கு இது பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி ஷிப் பண்ணுறதுக்கு எஸ் கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது கரெக்ட் தான். இந்த ஒரு ஷிப் பண்ணி முடிக்கிறதுக்கு 2லேருந்து ஒரு 3 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷிப் பண்ணுறதுக்கு 15 டேஸ் ஆயிருக்கான். அதாவது 25,000 சம்திங் சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த ஷிப் பண்ணி முடிக்கிறதுக்கு 15 நாள் இருக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. வேணுன்றவங்க கரெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? நாட்டில் போகும். ஓகே, கோழிக்கோடு. கோழிக்கோடு. ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த இதுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. ஆஹா, பேப்பூர். ஓகே, பேப்பூர் உரு. ஒரு பேப்பூர் உரு വില്ലേജ്. ഓക്കെ, ഈ കാണുന്ന ബോട്ടിന്റെ പേര് ഉരു. എന്നുവെച്ചാൽ പണ്ട് കാലത്തൊക്കെ ഷിപ്പ്
பண்ட காலத்தில் ஷிப்பில் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறதுக்கும் தொழில் செய்யறதுக்கு இங்கே தொழிலில் மூலமாக ஏற்றுக்கொண்டு போய் அங்கே வியாபாரம் பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து இந்த மாதிரி ஷிப்பை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ்க்கு பேர் அந்த காலத்தில் பழங்காலத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த இது பேர் பார்த்தீங்கன்னா உரு அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லேஜ் பேர் சொன்னீங்க பேப்பூர். பேப்பூரில் மினியேச்சர் உருன்றது பெரிய ஷிப், அதோட மினியேச்சர் அது மாதிரின்னு சொல்கிறாங்க. அது போல் ஷிப்பு வந்து அந்த மாதிரி மாதிரி மாடல் இவங்க பண்ணியிருக்காங்க. வலிய ஷிப் பெரிய ஷிப் இருக்கிறது பெரிய ஷிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய மாதிரி தான் இங்கே வச்சுருக்காங்க டிஸ்பிளேக்கு. வேற லெவல் சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த இடத்துல இங்கே எக்ஸிபிஷனில் இந்த மியூசியமில் கொண்டு வியாபாரத்துக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இது முக்கியமாக செய்யக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பூரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நமக்காக சில விஷயங்கள் தகவலை சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம்.